ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசனிங் அபிலிட்டியில் ஜம்பிள்டு சீரீஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம். சரி, கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி சச் டூஸ் ஆர் தேர் விச் ஆர் இமீடியட்லி ஃபாலோட் பை 5 அண்ட் ஆர் இமீடியட்லி ப்ரிசீடட் பை 8. ஸோ இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸை பேஸ் பண்ணி இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸை இந்த சீரியஸ்லேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஷினுக்கு உண்டான ஆன்சரை இந்த சீரியஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ என்ன how many such twos are there அப்படின்னு கேட்குறேன். how many such twos are there. ஓகே, சரி, இப்போது டூன்றது தான் நமக்கு இங்கே ஃபைண்டிங் எலிமெண்ட்டுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஃபைண்டிங் எலிமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். how many such twos are there which are immediately followed by. இப்போ ஃபாலோடு பைன்னு கேட்கும்போது இங்கே வரணும். சரிங்களா? இமீடியட்லி ஃபாலோடு பை. ஸோ டூவை ஃபாலோ பண்ணி என்ன கேட்குறாங்க, எத்தனை 5 இருக்குது. அப்போது 5 அண்ட் ப்ரிசீடட் பை 8. அப்போ ப்ரிசீடட்னு வரும்போது இங்கே வரணும். ப்ரிசீடட் பைன்னு வரும்போது இங்கே வரணும். ஸோ டூவை என்ன நம்பர் ப்ரிசீட் பண்ணுவது? 8 ப்ரிசீட் பண்ணுவது. ஸோ அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, how many twos are there followed by 5 and preceded by 8. அப்போ நம்ம இந்த சீரீஸில் என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை 825 இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எத்தனை 825 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை 825 இருக்குது? 1 2 3 4. மொத்தம் ஆன்சர் வந்து 4. 825 4 825 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 4. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, how many 8 are there which are immediately followed by even number and immediately preceded by odd number in the following series. Okay, இப்போ finding element எது? finding element 8. How many 8s are there which are immediately followed by even number follow பண்ணிருக்கணும். 8 வந்து even number follow பண்ணணும், as well as preceded by odd number 8 precede பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? odd number 8 precede பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது odd number 8 அது பக்கத்தில் ஈவன் நம்பர் இருக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இங்கே எத்தனை பேர் வருதுன்னு பார்க்கணும். சரி, இப்போது எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது பக்கத்தில் 8 இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் இருக்கலான்னு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், ஆட் நம்பர் 8 ஈவன் நம்பர் ஒரு பேர். இங்கே ஆடு 8 ஆட் நம்பர் இருக்குது, இது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆடு 8 ஈவன். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த பேர் வராது, ஆடு 8 ஆடு தான் வருது. நெக்ஸ்ட்டு இதுவும் வராது. ஓகே, அவ்வளோதான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேர் ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகே, how many 8s are there immediately followed by even number and preceded by odd number. ஓகே, முடிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின். சரி, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, how many 6 are there which are either immediately followed by 9 or immediately preceded by 2 in the series. How many 6 are there? either are கேட்டிருக்காங்க இங்கே. how many 6 which are immediately followed by 9 எங்கே போகணுன்னு சொன்னால் followed by 9 or immediately preceded by 2. ஸோ இங்கே R வந்திருக்கு. ஸோ R வந்ததால் இங்கே பாருங்கள், how many 6 which are immediately followed by 9. ஓகே, 69 வந்துருச்சா? or immediately preceded by 6, அப்போ 26. அப்போ இந்த சீரீஸில் we need to find either 96 or 26. ஓகே, this or this எது இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் எத்தனை பேர் வருது? 6 பேர்ஸ் வருது. இப்போ ஆன்சர் வந்து 6. திஸ் ஆர் திஸ்ன்னு வரும்போது இதையும் கண்டுபிடிங்க, அதையும் கண்டுபிடிங்க. எத்தனை 6 வந்து 9 ஃபாலோ பண்ணிட்டு வருது, ஆஸ் வெல் ஆஸ் எத்தனை 6 2 ப்ரிசீட் பண்ணி வருது, அதையும் கண்டுபிடிங்க. அப்போ 26 கண்டுபிடிக்கணும், 69 கண்டுபிடிக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு, how many D's are there which are not immediately followed by S but immediately followed by S but immediately preceded by G in the series.
சரி how many D's are there? அப்போ finding element G which are not immediately followed by S. அப்போ Dக்கு பக்கத்தில் என்ன இருக்கக்கூடாது? S ஃபாலோ பண்ணக்கூடாது. D வந்து S ஃபாலோ பண்ணக்கூடாது. பட் G வந்து ப்ரிசீட் பண்ணும். GDS இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே GDS இருக்குது, இந்த பேர் வராது. இங்கே GDA இருக்குது, S தான் இருக்கக்கூடாது, ஆனால் A இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இல்லை, இங்கே GDS இருக்குது. அப்போது we have only one pair. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் கொஷின். இந்த ஜம்பிள்டு சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனில் கிளரிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், உங்களோட டவுட்ஸு சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ப்ராப்பராக என்ன ரிப்ளை பண்ணுமோ கிளியராக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சஜஷன்ஸ் இருந்தால் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.